வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று மாலை ராமேஸ்வரத்தில் காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழா புதிய துவக்கத்தின் ஆரம்பம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று பெங்களூருவில் அடுத்த தலைமுறை துருவ் ஹெலிகாப்டர் சேவையை துவக்கி வைத்தார். 6 முதல் 14 பேர் வரை பயணிக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா, விஐபி போக்குவரத்து, பேரிடர் மற்றும் வெள்ள மேலாண்மை உள்ளிட்ட குடிமக்கள் தொடர்பான பயன்பாட்டிற்கானது. நீண்ட தூர இலக்கை துல்லியமாக தாக்கவல்ல பினாகா ஏவுகணையை ஒடிசாவின் சண்டிப்பூர் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக இயக்கி பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகம் பரிசோதித்துள்ளது. அடுத்த ஆண்டு மே மாதத்திற்குள் 1 கோடி தண்ணீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கும் பணியில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் தெரிவித்துள்ளார். கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் பரவி வரும் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் மாதிரிகள் புனேயில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான மாநில உயர்நிலை கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. அடுத்த வருடம் ஜூன் 11ஆம் தேதி துவங்க உள்ள 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை காண 150 மில்லியன் பேர் விண்ணப்பித்துள்ளதாக ஃபிஃபா தெரிவித்துள்ளது. டிக்கெட் ஒதுக்கீடுகளுக்கான குழுக்கள் இம்மாதம் 11ஆம் தேதி துவங்கி வரும் ஜனவரி 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் ஃபிஃபா தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.